சேலம் மாவட்டத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் மாணவர்கள் கூட்டாக சேர்ந்து கஞ்சா புகைக்கும் காட்சி தான் நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க. அடுத்து ஆமிமலை அரசு மேல்நிலைப் பள்ளி சுமார் 120 மாணவர்கள் படிக்கிறாங்க. பள்ளி ஆண்டு விழா நடந்தது. அந்த நேரத்தில் +2 படிக்கும் மாணவிகள் ஒரு 4 பேர் காவிரி ஆற்று படுகையில் போயிட்டு மது அருந்தி கொண்டிருந்தார்கள். மாணவர்களின் எதிர்காலம் எப்படி பாழடைகிறது என்றதை பார்த்துங்க. திமுக அரசுக்கு மாணவர்கள் நலனில் சிறிதும் அக்கறை கிடையாது என்பதுதான் இது காட்டுகிறது. போதைப்பொருள் தங்கு தடையின்றி கிடைப்பதே இதற்கு காரணம். திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதிலேயே இருக்கிறதே தவிர போதைப்பொருள் ஒழிக்க எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. இதனால் மாணவர்களின் எதிர்காலம் பாழடைந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் இதை உணர்ந்தால் சரி. ஜெய்ஹிந்த்.